Hi, hello, welcome to back to my channel. 12 CBSE Mathematics Probability. Probability exercise 13.3 ல already sum பார்த்தாச்சு. இப்போ question number 9 and 10 பார்க்க போறோம். Question number 9. Two groups of competing for the position on the board of directors of a corporation. ரெண்டு groups என்ன பண்றாங்க? Competitive பண்றாங்க. The probabilities that the first and second groups will win are அவங்க வின் பண்ணுறதுக்கான chances 0.6 and 0.4 respectively. Further, if the first group wins, the probability of introducing a new product is 0.7 and the corresponding probability 0.3 if the second group wins. Find the probability that the new product introduced was by the second group. So, இதுவும் direct question, ஒன்றுமே கஷ்டமே இல்லை. ஸோ E1 நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குரூப்னு எடுத்துக்கலாம், E2 வந்து செகண்ட் குரூப்னு எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி பாருங்க 1 வரும். P of E1 plus P of E2 ஆட் பண்ணி பாருங்க 1 வந்தால் நம்ம கரெக்டாக எடுத்துருக்கோம்னு அர்த்தம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் குரூப் வின் பண்ணிச்சுன்னா அவங்க நியூ ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கான பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது? 0.7. செகண்ட் குரூப் வின் பண்ணிச்சுன்னா 0.3. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் வாஸ் பை த செகண்ட் குரூப். ஓகேவா? So let E1 and E2 be the respective events of the first group and second group within the competition. Let A be the event of introducing a new product. So probability of E1 0.6 கொடுத்திருக்காங்க. E2 second group 0.4. A bar E1 அதுவும் டேரக்டாக கொடுத்துருக்காங்க 0.7. A bar E2 0.3. இப்போ E2 தான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? So P of E2 bar A by using base theorem. ஸோ டைரக்ட் கொஸ்டின் எல்லாமே அப்படியே இருக்குது. E2 பார் ஏன்னா அங்கே கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல நீங்கள் எது மிஷின் ரெண்டு குரூப் ஃபஸ்ட் குரூப்பாக செகண்ட் குரூப் தான். அப்போ இந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து போடணும், அவ்வளோதான். ஸோ 0.4 இன்ட்டு பாயிண்ட் இருக்குன்னா நீங்கள் மல்டிப்ளிகேஷன் கேர்ஃபுல்லாக போடணும். 4 × 3 12, ரெண்டு டிஜிட் தள்ளி வைக்கணும் 0.12. 42னா 0.42, இது 0.12. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 0.12 இன்ட்டு 0.54 இன்ட்டு 100 பண்ணிங்கன்னா 12/54 வந்துடும். கேன்சல் பண்ணிங்கன்னா 2/9. ஸோ ஈஸியான சம்மா. அடுத்தது பார்க்கலாமா? சப்போஸ் எ கேர்ள் த்ரோஸ் ஏ டை. ஒரு கேர்ள் வந்து ஒரு டையை த்ரோ பண்ணுறாங்க. இஃப் ஷி கெட்ஸ் ஏ 5 or 6, ஷி டாசஸ் ஏ காயின் 3 times அண்ட் நோட்ஸ் த நம்பர் ஆஃப் ஹிட்ஸ். If she gets 1, 2, 3 or 4, she tosses a coin once and notes whether a head or tail is obtained. If she obtained exactly one head, what is the probability that she threw 1, 2, 3 or 4 with the die? ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அப்படி கிடையாது. ஒரு 2 தடவை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு டை நான் த்ரோ பண்ணுறேன், அதில் 5 வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? 3 times நான் வந்து என்ன பண்ணுவேன்? காயினை போடுவேன். ஓகேவா? நோட்ஸ் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் மட்டும் நான் நோட் பண்ணுவேன். 6 வந்தாலும் அதே தான். 5ஓ 6ஓ எனக்கு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? 3 times காயினை போட்டுட்டு ஹெட் எத்தனை தடவை விழுதுன்னு நான் நோட் பண்ணுவேன். சப்போஸ் 1, 2, 3 or 4 எனக்கு கிடச்சிச்சின்னா ஒரே ஒரு தடவை தான் நான் என்ன பண்ணுவேன்? காயினை ட்விஸ்ட் பண்ணுவேன். அது ஹெட்டா டெய்லான்னு நான் நோட் பண்ணுவேன். ஓகேவா? இஃப் ஷி அப்டைன்ட் எக்ஸாக்ட்லி 1 head, கரெக்டாக எனக்கு 1 head கிடச்சிருச்சு. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் இஃப் ஷி த்ரூ 1, 2, 3 or 4? இதை போடும்போது எனக்கு 1, 2, 3 or 4 எனக்கு வருது இல்லையா? வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்? த்ரோ பண்ணுவேன். ஒரு தடவை பண்ணுவேன். அதில் ஹெட் வரதுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். So, let E1 be the event that the outcome on the die is 5 or 6. Let E2 be the event that the outcome on the dice is 1, 2, 3, 4. So, எத்தனை நம்பர்? மொத்தம் டைஸ்னாவே 6 numbers இல்லையா? 5 or 6னா 2 நம்பர். 5 1 6 2. அப்போ 2/6 1/3. P of E2 வந்து 1, 2, 3, 4 4 numbers இருக்கு. 4/6னா 2/3. A வந்து என்னது? even getting exactly 1 head. So, A bar E1. Probability of getting exactly 1 head by tossing the coin 3 times if she get 5 or 6. 5 or 6 எனக்கு கிடச்சுன்னா என்ன பண்ணுவேன்? 3 times வந்து அவங்க போடுவாங்க. அப்போ 3/8. ஓகேவா? எப்படி ஒரு காயின் ஒரு தடவை போட்டிங்கன்னா என்ன வரும்? ப்ராபபிலிட்டி 1/2. ரெண்டாவது தடவை போட்டிங்கன்னா 1/2. மூணாவது தடவை போட்டிங்கனாலும் 1/2. ஸோ 1/2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 1/2. ஓகேவா? 8. டோட்டல் வந்து 8. ஹெட்டு ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு ஹெட்டு, ரெண்டாவது தடவை போடும்போது ஒரு ஹெட்டு, மூணாவது தடவை போடும்போது ஒரு ஹெட்டு. அப்போ எத்தனை வருது? 3 வருது இல்லையா? அப்போ 3/8. P of A given E2. Probability of getting exactly 1 head on single throw of coin. ஒரு த்ரோ தான் போடுவேன்.
1 2 3 ஆர் 4 எனக்கு வந்துச்சுன்னா எத்தனை தடவை டாஸ் பண்ணுவோம்? ஒரே ஒரு தடவை தான் டாஸ் பண்ணுவாங்க. அப்போது என்ன வரும்? ஒரு தடவைனா ஒரு ஹெட்டு தான், 2 அவுட்புட்டு, 1/2. The probability that the girl threw 1, 2, 3 or 4 with the die, if she obtained exactly one head, is given by, இப்போ ரெண்டாவது E2 தான் நம்ம எடுத்துக்கணும். P of E2 given A. பேஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ P of E2 bar A மேலே அளவுக்கும் அப்படியே கீழே அடுத்தது இது. ஓகேவா? ஸோ அந்தந்த வேல்யூவை நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி போட வேண்டியதான். இங்கே என்ன வருது? 2/3. இது என்னது? 1/2. அந்த 2/3 1/2 அப்படியே இங்கே வந்துடும். மீதி P of E1 P of A given E1 இது. ஓகேவா? சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 2 கேன்சல் ஆகிடும், 1/3 ஆகிடும். இங்கே 3 3 கேன்சல் ஆகிடும், 1/8. எப்படினாலும் நம்ம போடலாம். 2 2 கேன்சல் ஆகிடும், 1/3 1/3 + 1/8. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இங்கே பண்ணியிருக்க மாதிரி காமனாக 1/3 எடுத்துட்டா மீதி இருக்குது 3/8. இங்கே 2 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1. 8 × 1 8, 8 + 3 என்னது? 11. 11/8. அப்படியே ரெசிப்ரோ இந்த 3யும் இந்த 3யும் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். 8/11 வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ.